ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் கடாய் ஒன்று எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக அதை வதக்கிக்கிட்டே வாங்க, கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். அது இந்தளவுக்கு கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நடுவில் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருந்த நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து அது கூட நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வரலாம். கிளறி விட்டதும் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து அது கூட ஆட் பண்ணி கிளறிட்டே வாங்க. இது எல்லாமே சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி அதை ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கு நான் 1.5 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க மசாலா, மிளகாய், தனியா எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம். அதை போட்டுக்கோங்க 2 ஸ்பூன். அது கொஞ்சமாக கொதித்து வந்ததும் நம்ம உருளைக்கிழங்கை நான் ஆல்ரெடி வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை கட் பண்ணி விட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு. அவ்வளோதாங்க. நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.